நம்ம யூடியூப் நேயர்களுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பெயர் மலிகா பர்வீன், மனநல ஆலோசகர். இந்த கேர் கிவர் அட்வொகசி குரூப்போட ஆட்டிசம் சீரீஸ் மாடரேட்டர். இன்னைக்கு நம்ம 6th சீரீஸ்ல இருக்கோம். புதுசா பார்க்குற வியூவர்ஸ்க்கு சிஏஜி பத்தின ஒரு சின்ன குறிப்பு. இந்த குரூப் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைகள், அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, அவங்க பெற்றோர்களோட புரிதல்களுக்காக இந்த பகிர்வு எல்லா மாதமும் மாலை 6ல இருந்து 7 மணிக்கு கடைசி செவ்வாய்க்கிழமை சிஏஜி யூடியூப் சேனல்ல லைவ் நடக்கும். செஷனோட கடைசியில கேள்வி பதில் நடக்கிற போது அதுல இன்னைக்கு வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன் பத்தி தான் பேச போறோம். கேர் கிவர்ஸ் உங்களுக்கு வேற ஏரியாஸ்ல இருந்து கொஷின்ஸ் கேட்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்க கேள்விகளை நீங்க முன்பதிவு செய்யுங்க. அந்த விஷயத்துல நம்ம கேர் கிவர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணலாம். இன்னையோட டாபிக் வந்து ஹெல்பிங் வித் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங். பர்சனல் ஹைஜீன் பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுக்காக எக்ஸ்பர்ட் மிஸ் எஸ்தர் காந்தி மேம் இருக்காங்க நம்ம கூட. அவங்க வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் நர்ஸ் மேனேஜர் பணியாற்றி வராங்க. பீடியாட்ரிக் மற்றும் அடாலசன்ட் ஹெல்த் துறைகளில் வந்து சிறந்திருக்காங்க. WHO கைட் புக் ஃபார் பேரண்டிங் அடாலசன்ஸ்க்கு கோஆத்தராக செயல்பட்டதோட ப்ராஜெக்ட் யுவா போன்ற முக்கியமான திட்டங்கள்ல பங்களிப்பு வழங்கியிருக்காங்க. ஒரு ரிசர்ச்சராகவும் எஜுகேஷனிஸ்டாகவும் அனுபவம் உள்ள மிஸ்டர் எஸ்தர் காந்தி அவங்களோட சிந்தனைகள் நமக்கு வந்து இந்த செஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் மிஸ் எஸ்தர் காந்தி மேம். அடுத்ததா வந்து மைத்ரியில இருந்து மிஸ் உமா ஸ்ரீதர் அண்ட் மிஸ் கௌசல்யா முரளி மேம் இருக்காங்க. இங்க இவங்க 2 பேருமே கேர் கிவர்ஸா அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதோட மிஸ் ஜானகி பாலகிருஷ்ணன் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின கொஷின்ஸ் பர்சனல் ஹைஜீன் ரிலேட்டடா அவங்க கேட்ட டவுட்ஸை வந்து அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம செஷனுக்குள்ள போகலாம். எஸ்தர் மேம், ஹைப்பர் சென்சிட்டிவ் குழந்தைகளோட நகங்களை வந்து நம்ம எப்படி சுலபமா கட் பண்றது மேம்? ஓகே. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை எல்லாரும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எல்லாருமே ஸ்பெஷல் நீட்ஸோட பேரண்ட்ஸா நிறைய பேர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஆல் த குட் ஒர்க். நீங்க எல்லாரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பண்றீங்க. அண்ட் நீங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் பேரண்ட். அதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து உங்க குழந்தையோட பெஸ்ட்டுக்காக தான் நீங்க பண்றீங்க. அதனால உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். யாரும் அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்களே உங்களோட ஷோல்டர்ஸ்ல நீங்களே டேப் பண்ணிக்கிட்டு யூ கேன் டெல் யுவர் செல்ஃப் குட் ஜாப்னு சொல்லிக்கலாம். ஸோ வித் தட் நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த கட்டிங் நெயில்ஸ் ஃபார் ஹைப்பர் சென்சிட்டிவ் சில்ட்ரன் அப்படின்னா நார்மலி இப்போ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் வந்து நிறைய வித்தியாசமா இருக்கலாம். ஆட்டில் ரிட்டார்டேஷனா இருக்கலாம், இல்லை செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து டிப்பிக்கலி யாருக்கு நிறைய வருதுன்னா இது வந்து யூஸ்வலி ஆட்டிசம் இருக்கு அவங்களுக்கு. அப்படின்னா அவங்க டச்சுக்கு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க, இல்லைன்னா சில சவுண்டுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க, இல்லை சில டெக்ஸ்சர் இப்போ ஃபுட்டில் வந்து இந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது அவங்களுடைய அந்த டிசீஸோடைய இதுவே அப்படித்தான். அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வர்றது வந்து ஆட்டிசம்ல இருக்கவங்களுக்கு நார்மல் காமனாக இருக்கிறது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்போ நெயில்ஸ் எப்படி கட் பண்ணோம்னா நம்ம அதை வந்து டீசென்சிட்டைஸ் பண்ணோம். அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பாரை தொட்டா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஒரு க்ளோத்தில் இருக்கிற அந்த டேக் எல்லாம் தொட்டா நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆட்டிசம்ல இருக்கவங்களுக்கு அது நார்மல். அவங்க அப்படித்தான் இருக்குவாங்க. ஐயோ இதுல என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்கறது வந்து ஏன்னா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அந்த ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கிறதுனால. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னா, பிஃபோர் நீங்க நெயில்ஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சர்டன் திங்ஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்குவீஸ் பால், அந்த ஸ்மைலி பால்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் டீசென்சிட்டைஸ் ஆகும். அந்த ஸ்குவீஸ் பால் வந்து ஸ்பஞ்சாகவும் இருக்கலாம், சாஃப்ட் டாயாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சு சில பால்ஸ் இருக்குதுல்ல. இஃப் ஐ கேன் ஷேர் மை ஸ்க்ரீன்,
எனக்கு காட்ட முடியும் என்னுடைய அந்த ஸ்பைக்கா பால் போட்டு இருக்கோம்ல, அந்த பால்ஸ் குடுக்கலாம். அந்த பால் குடுத்தாலும் கொஞ்சம் டீசென்சிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன மாரி குடுக்கலாம்னா, ஸ்குவிஷி பால்ஸ். சிலது வந்து இந்த சாஃப்ட் பால்ஸு, இந்த ஸ்பைக்கி பால்ஸ் எல்லாம் வந்து மோல்டு மாறாது. அந்த ஷேப் நம்ம பிரஸ் பண்ணும்போது, இங்க இங்க எல்லாம் குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி அவ்ளோ யூ கேன் ஸ்குவீஸ். ஸோ அது பண்ணலாம். ஸோ பால்ஸ் குடுக்கலாம். ஸ்குவிஷி பால், இல்லன்னா ஸ்மைலி பால், இல்லன்னா ஸ்பைக்கி பால். நெக்ஸ்ட் திங் இஸ் மசாஜ் குடுக்கலாம். இப்ப ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணீங்கன்னா, அது கூட கொஞ்சம் டீசென்சிடைஸ் ஆகும். இல்லன்னா ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர். சுடு தண்ணீல கொஞ்ச நேரம் கை வச்சுட்டு, சில் தண்ணீல கொஞ்ச நேரம் கை வைக்கலாம். இதெல்லாம் டீசென்சிடைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டீசென்சிடைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெயில்ஸ் கட் பண்ணும்போது சில்ட்ரன் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட்டிவா இருப்பாங்க. ஒன் மோர் திங் என்ன பண்ணலாம்னா, கியூ கார்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கியூ கார்டு வச்சிருக்கேன். இது வந்து பேதிங்கோட கியூ கார்டு. ஸோ டோர் திறக்கணும், அப்புறமா உள்ள போகணும், அந்த மாதிரி ட்ரெஸ் கழட்டணும், பார்க்க முடியுதுல்ல, ட்ரெஸ் கழட்டணும், அதுக்கு நெக்ஸ்ட் பக்கெட்ல தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி நெயில் கட்டிங்கோடைய ப்ரொசீஜரை கூட இந்த மாதிரி. ஏன்னா ஆட்டிசம் இருக்கிறவங்க விஷுவல் லேர்னர்ஸ். இந்த கியூஸை வச்சு அவங்க நல்லா கற்றுக்க முடியும். நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு புரியாது, ஆனால் இந்த மாதிரி காமிச்சா அவங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதனால நெயில் கட்டிங் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நெயில் கட்டரை காட்டலாம், அதுக்கப்புறம் டேபிளில் உட்கார வைக்க போகிறேன், அதுக்கப்புறமா லைட் அடிக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ஒரு பிக்சரில் காமிச்சிங்கன்னா இட் இஸ் ஈஸியர் டு கட் அ நெயில் ஆஃப் இந்த ஆட்டிசம் இருக்கிற சில்ட்ரனுக்கு நெயில் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ மேம். நம்ம வந்து அடுத்ததான கேள்வி என்னன்னா, இப்ப பெரிய வயது பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதவிடாய் நேரத்துல அல்லது அவங்க இப்ப பெட்ரிட்டனா படுக்கையிலே இருக்கும் நபர்களுக்கு ஹைஜீன் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது மேம்? இப்போ ஹைஜீன் வந்து ஜென்ரலாகவே பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மெஸ்ஸியான இப்போ இப்போ நீங்கள் சாதா சைல்டு கேட்டாலோ இல்லை சாதாரண பெரியவங்கள கேட்டாலும், இப்போ நம்ம எங்கன்னா ஷாப்பிங் போகணும், எங்கன்னா ட்ராவல் பண்ணோம்னா பீரியட்ஸ்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, நான் எப்படி வெளியில் போகிறது, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வேற வந்து நம்ம மேஜராக டூ டிஃப்ரெண்ட் இதுவை பார்க்கணும். அவங்கனால பார்த்துக்க முடியிற சில்ட்ரனா இல்லை பார்த்துக்க முடியாத சில்ட்ரனா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டிசம் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொடுக்கலாம். ட்ரெயின் பண்ணி இந்த 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 கியூ கார்டு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி கியூ கார்டு வச்சு நீ ஃபர்ஸ்ட் இந்த பேடை வந்து ஓபன் பண்ணணும், ஸ்டிக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கியூ கார்டு வச்சு சொல்லி கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்க சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு. அதனால நம்மனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வைக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய சமயம் பேரண்ட்ஸோ கேர் கிவர்ஸோ அவங்க தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா, நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் கேலண்டர் கண்டிப்பா ஈவன் பிஃபோர் ஹைஜீனுக்கு முன்னாடியே மென்ஸ்ட்ரல் கேலண்டர்ன்றது ஒரு டெக்னிக். அது என்னன்னா, இப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒன்ஸ் இன் 28 days வருது மாதவிடாய் பீரியட்ஸ். இல்லைன்னா சில பேருக்கு 30 days வருது, சில பேருக்கு 26 days வருதுன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாசம் இன்னைக்கு வருதுன்னா அடுத்த மாசம் கரெக்டா இந்த டேக்கு வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடியா இருக்கணும். இல்லைன்னா எங்கன்னா இருக்கும் போதோ இல்லை தூங்கும் போதோ இல்லைன்னா வெளியில உட்காந்துட்டு இருக்கும் போதோ ஃபுல்லா பீரியட்ஸ் ஒரு 4-5 hours நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அது ஃபுல்லா ஸ்டெயின் ஆயிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஒரு புவர் ஹைஜீன் தான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, சரி இப்போ வரப்போகுது, அதுக்கான நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். அது நம்பர் 1. செகண்ட் வந்து இப்போ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோம், லைக் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணலாம், எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல நிறைய யூஸ் பண்றது வந்து பேட்ஸ் தான். அப்போ பேட் வந்து கண்டிப்பா 4 hours சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பிகினிங்ல கம்மியா ஆனா கூட, அப்புறமா கடைசியில கூட கம்மியானா கூட 4 to 6 hours அதுக்கு மேல நம்ம வச்சு
அதே பேட் யூஸ் பண்ணோம்னா இப்போ ரொம்ப கம்மி ப்ளீட் ஆகுது அதனால பரவாயில்லன்னு பேடு சேர்த்து வைக்கணுன்றதுக்காக, இல்லைன்னா அதுதான் சோக் ஆகல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா அது இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். அதனால 4 to 6 hours கண்டிப்பா பேட் சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறமா எவ்ரி டைம் இடையில நம்ம பேட் சேஞ்ச் பண்ணும்போது வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் புது பேட் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் அதர் திங் தட் என்ன பண்ணலாம்னா அண்டர்வேர். இப்போ சிந்தட்டிக் அண்டர்வேர் இல்லைன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணாம காட்டன் பிரீதபிள் அண்டர்வேர்ஸ் அதுதான் ஈஸியஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட். சரிங்களா? ஸோ காட்டன் பிரீதபிள் அண்டர்வேர்ஸ் அண்ட் அந்த அண்டர்வேர் நம்ம வாஷ் பண்ணும்போது சன்ல ட்ரை பண்ணும். வெயில் சூரியன் கடையில காய வைக்கணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற கிருமியெல்லாம் நம்மளால கீல் பண்ண முடியும். நல்லா சோப் அண்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சன்னுக்கு அடியில் சூரியன் கீழே தான் அதனே ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் சில பேருக்கு ரேஷஸ் வருது அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா ஸ்கின் பேரியர் க்ரீம் இல்லைன்னா கோகனட் ஆயில் தான் ஈஸியஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் வெரி எஃபெக்டிவ். அதனால கோகனட் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். இது வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அது சில்ட்ரன் வந்து மற்ற கேர் கிவர்ஸ் தான் எல்லாமே பண்ணணும்னா அவங்க இவ்வளோ பண்ணலாம். ஆனால் இதே கண்டி இப்போ ஒரு ஆட்டிசம் இருக்க பாப்பா அப்படின்னா அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ண முடியும்னா டாஸ்க் அனாலிசிஸ் பண்ணலாம். நான் ஐம் ஷுர் ஆட்டிசம் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தெரப்பிஸ்ட் அந்த திரும்ப திரும்ப டாஸ்க் அனாலிசிஸ் சொல்ல வார்த்தை கேட்டிருப்பீங்க. டாஸ்க் அனாலிசிஸ்னா அதில் என்னென்னலாம் ஸ்டெப் இருக்குதுன்னு 1 by 1 லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பேட் எடுக்கணும், இல்லைன்னா பேட் எடுக்கணும், அந்த பேடோட ஸ்டிக்கர் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து ஸ்டிக்கர் எடுக்கணும்ன்றது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பேண்டில அந்த ஸ்டிக்கரை ஸ்ட்ரெயிட்டா ஒட்டணும்ன்றதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பையும் நம்ம இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு பீரியட் சமயம் இல்லாத சமயத்துல ஆர் எனி அதர் டைம் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தனியா அதை போட்டு வைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அப்போ அவங்க கத்துப்பாங்க எப்படி பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்லோலி அவங்க அதுக்குள்ள ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம உள்ள போடலாம், அவங்கள பண்ண வைக்கலாம். இது வந்து ட்ரெயினபிள் சில்ட்ரன். ட்ரெயினபிள்க்கும் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த நம்ம கேர் கிவர் பண்ண வேண்டியவங்களுக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? மேம், இவங்க வந்து இல்ல நீங்க யூஸ்வலி வி ஆல்வேஸ் கீப் எல்லாருக்குமே இருந்தாலும் இன்னுமே ஓவர் கான்சியஸா நம்ம வந்து கவர்டாவே ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி எதர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட் காமனா இருக்கு. வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள வந்து ஷீட்ல எல்லாம் படுக்க வைக்கிறோம். ஷீட்ல பெட்ரிடன் குழந்தைங்கள தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ஷீட்ல படுக்க வைக்கும்போது எந்த பொசிஷன்ல படுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தைஸ்ல அந்த சைட் ஆஃப் த ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ரேஷ் மாதிரி அந்த இம்ப்ரெஷன் வந்து வந்துடுறது. இட் கிவ்ஸ் அ இச்சிங் ஆல்சோ ஃபார் தெம். குளிக்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ கிவ்ஸ் தெம் ஒன் இச்சிங். இதை நீங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா மேம்? ஓகே, வெரி குட் வராம கொஸ்டின். நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வராம வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொன்னா இப்போ நல்லா. இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய காரணங்க இருக்குது. நம்பர் 1 என்னன்னா நம்மளுடைய ஸ்வெட். நம்மளே அந்த பாப்பாவை வந்து ஒழுங்கா குளிக்காத இருக்குதுன்னா ஸ்வெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஸ்வெட்டு அந்த டைம் போக போக அங்க கிருமி அந்த ஸ்வெட்டுக்குள்ளெல்லாம் வரும். அது ஒண்ணு. நம்பர் 2 வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்னன்னா இப்போ நம்ம பேபியை இப்போ ஷீட்ல படுக்க வைக்கிறோம்னா ஷீட்டோட பிடிச்சி அப்படி திருப்புறோமா, இல்லைன்னா ஜென்டிலா இல்லை நம்ம ஷீட்ல ரிங்கிள்ஸ் இருக்குதா, ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் ரிங்கிள். இப்போ சுருங்கி போன ஷீட்லலாம் பாபா இப்போ நம்ம கூட சம்டைம்ஸ் சுருங்கி போன ஷீட்ல படுத்து எழுந்தோம்னா நம்ம உடம்புல எல்லாம் லைன்ஸ் எல்லாம் வரும் நல்லா தூங்கி எழுந்தும் போது. அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன். ஓகே. தேர்ட் திங் வந்து இன்னொன்று விஷயம் என்ன ஆகும்னா இப்போ சில்ட்ரன் வந்து பெட்லேயே யூரின் மோஷன்லாம் போயிட்டு அதுலேயே யூரின் மோஷன்லாம் கிருமி இருக்குது. அது ரொம்ப நேரம் நம்ம மாத்தாம இருந்து ப்ளஸ் இந்த ஃப்ரிக்ஷன்லாம் இருக்குதுன்னா திரும்ப அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அந்த இடத்துல புண்ணெல்லாம் வர்றதுக்கு. இன்னொன்று காரணம் என்ன வரும்னா நியூட்ரிஷன். இப்போ நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம, ஓகே, ஒரு அடிக்குவேட் நியூட்ரிஷன் இல்லாத மால்நரிஷ்
இன்னும் சாப்பாடில் அடிக்குவேட் அயனோ இல்லைன்னா ப்ரோட்டீன்ஸு இல்லாத சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப மெலிசா இருக்க சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து சீக்கிரமா இப்போ இந்த போன்ஸ் எல்லாம் வெளியிலேயே தெரியுற மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் ஏரியாஸ்லாம் வந்து ஆஹ், இப்போ இப்போ இங்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு கொழுப்பு கொழுப்பு இருக்குதுன்னா நம்மளுக்கு அது ஒரு பேடிங் மாதிரி. அது இல்லாத பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த போன் இடத்துல புண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணி அது ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து நம்ம பாத் கொடுக்கும்போது நம்ம டெய்லி பாத் கொடுக்கணும். அந்த டெய்லி பாத்தில் கொஞ்சம் டெட்டால் இல்லைன்னா சாவ்லான் அந்த மாதிரி எதனா கொஞ்சம் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆட் பண்ணி பாத் கொடுக்கலாம். ஸோ அந்த பாத் கொடுக்கும்போது அதுக்குன்னு நம்ம ஃபுல் பாட்டில் ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. ஃபுல்லாக குளிக்க வச்சுட்டு ஃபுல்லாக சானிடைசர் போட்டு துடைக்கணும் அப்படி கிடையாது. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு டெட்டால் ஊற்றி குளிக்க வைக்கணும். அது ஒன்று பண்ணலாம். நம்பர் டூ என்ன பண்ணலான்னா மசாஜ். ஓகே, நான் சொன்னேன்ல இப்போ இந்த பாயிண்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் போன்ஸ் எல்லாம் ப்ராமினெண்ட்டாக தெரியுதோ, எங்கெல்லாம் இப்போ நம்ம திரும்ப படிக்க வச்சோம்னா இங்கே வரும், நோஸில் வரும், சின்ல வரும், இல்லைன்னா இந்த பக்கம் வரும், சைடில் படுக்க வச்சோம்னா ஷோல்டரில் வரும், திரும்பி பின்னாடி படுக்க வச்சோன்னா பேக்கில் வரும், பட்டக்கில் வரும், காலில் வந்து பாதத்தில் வரும், இல்லைன்னா சைடில். இதெல்லாம் ப்ரெஷர் வரதுக்கான ஏரியா. ப்ளஸ் எங்கே காத்தோட்டம் கம்மியாக இருக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த groin அந்த groinன்னா இந்த ரெண்டு காலம் மீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த groin இல்லைன்னா ஆக்சிலா கை கடியிலலாம் இங்கெல்லாம் வந்து இல்லை கழுத்து இங்கெல்லாம் வந்து கூட இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா குளிக்க வச்சுட்டு நல்லா ட்ரையாக டேம்ப் அந்த ஈரமெல்லாம் போகிற மாதிரி பார்த்துட்டு மசாஜ் பண்ணலாம். நம்ம வந்து ஆயிலெல்லாம் இந்த மாதிரி groinல ஏரியாக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து ட்ரையாக இருக்கணும். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் எங்கே அப்ளை பண்ணலான்னா இந்த மாதிரி போனி ப்ராமினன்ஸ் இந்த மாதிரி போனி ப்ராமினன்ஸ் ஆன இடத்துல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். மற்ற இடத்துல வந்து நம்ம ட்ரையாக வைக்கணும். அது ஒன்று. அண்ட் அதர் திங் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம நிறைய நேரம் அந்த அந்த ஏரியாவில் ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு புண்ணு வரும். அதனால் கண்டிப்பாக எவ்ரி 2 hours ஆகுது அட்லீஸ்ட். இப்போ அவங்களாம் திரும்புகிறாங்கன்னா விட்டுறலாம். ஆனால் இம்மொபைல் சில்ட்ரனாக இருக்கிறாங்க, அவங்களால திரும்ப முடியாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்பி திரும்பி படுக்க வைக்கணும். கண்டிப்பாக பொசிஷன் மாற்றணும். ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு படுக்க வைக்கணுமா, இன்னொரு சைடு ரைட் சைடு, இன்னொரு வாட்டி நேராக, இன்னொரு சைடு குப்புற படுக்க வைக்கிறது, அந்த மாதிரி பொசிஷன் மாற்றி மாற்றி கண்டிப்பாக பொசிஷன் மாற்றி படுக்க வைக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரிக்ஷன் தான் மெயின் ரீசன் சொன்னது. ஃப்ரிக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா ஷீட்டில் இருக்க ரிங்கிள்ஸ் எடுத்துடணும். அதாவது சுருக்கம் இல்லாத ஷீட்டில் படுக்க வைக்கணும். அப்போ தூக்கும் போது கூட கையில் தூக்கணும், ஷீட்டோட பிடிச்சி எல்லாம் இழுக்கக்கூடாது. அது பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று ரீசன் என்ன சொன்னேன், மோஷன் எல்லாம் நம்ம மாற்றாமல் இருந்தோம்னா அங்கேயே புண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போனா டைப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா பெட்டில் ஷீட்டில் யூரின் போயாச்சு குழந்தை அப்படின்னா குவிக்லி அந்த ஷீட்டை மாற்றணும். இல்லை டைப்பர் ஃபில் ஆயிடுச்சுன்னா டைப்பர் மாற்றணும். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு வென்டிலேஷன் போகணும்னா காற்று அந்த ட்ரெஸ் மூலமாக போகணும். ஸோ நம்ம சில்ட்ரனுக்கு டிப்பிக்கலி நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா காட்டன் க்ளோத், ப்ரீதபிள் க்ளோத்ஸ். இப்போ எஸ்பெஷலி சம்மர் எல்லாம் வந்துச்சுன்னா ப்ரீதபிள் தின் காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணணும். லூஸ் அண்ட் ஃப்ரீலி ஃபிட்டிங்காக இருக்கணும். நம்ம ரொம்ப டைட்டாக போட்டோம்னா காத்தோட்டம் இருக்காது. ஸோ அந்த எஸ்பெஷலி இந்த ஆக்சிலா கை கீழே இங்கெல்லாம் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். கை டைட்டாக இப்படி போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்க வைக்கணும் குழந்தைய. அதுக்கப்புறமா ஒன் மோர் ரீசன் ஏன் வருதுன்னு நான் சொன்னேன்னா டயட்டு. ஸோ நம்ம ஒழுங்கான அடிக்குவேட் டயட் இல்லைன்னா அவங்க மேல் நடிச்சுட்டா இருப்பாங்க. அப்போ புண்ணு வரத்துக்கு ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நல்ல தண்ணி, இது மூணுமே எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எல்லா சீசனல். இப்போ இந்த சீசனில் கிரேப்ஸ் இருக்கா, பப்பாயா இருக்கா, அது வாங்கி கொடுக்கணும். இந்த சீசனில் வாட்டர்மெலன் வருதா, அது கொடுக்கணும். அது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத் வந்து கண்டிப்பாக டெய்லி பாத் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யூஸ் ஜென்டில் சோப், மைல்டு சோப்பு, ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்க தேவையில்லை. ஒரு வாஷ் கிளாத், சாஃப்ட் கிளாத் வச்சு வார்ம் வாட்டர், சுடு தண்ணி, கொதிக்கிற வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி வச்சு நம்ம கண்டிப்பாக போடலாம்.
அதுக்கப்புறம் இடையில நம்மளுக்கு துடைக்கணும்னா ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் முக்கி தொடச்சி காய வைக்கலாம். ஸோ இவ்வளோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதை கண்டிப்பாக நமக்கு அவாய்ட் பண்ண முடியும். எஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் மேம். அடுத்ததா வந்து ஹம், தலையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்காக ஷாம்புவோட ஆல்டர்னேட் ஷாம்புவுக்கு பதிலா ஏதாச்சும் வழிகள் இருக்கா மேம்? ஓகே. வித் ரிகார்ட் டு இப்போ ஹேர் வாஷ் பற்றி பார்த்தோம்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஹேரை வந்து அட்லீஸ்ட் ட்வைஸ் வீக் வாஷ் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு நம்மளுக்கு டெய்லி ஹேர் வாஷ் எல்லாம் ட்வைஸ் வீக் ஹேர் வாஷ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால ஃபியூ ஈவன் பிஃபோர் ஹேர் வாஷிங் பற்றி பேசுறதுக்கே முன்னாடியே நம்மளே சில திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் ஹேருக்கு. என்ன பண்ணலான்னா நம்மளோட கன்வீனியன்ஸு ப்ளஸ் அவங்க சில்ட்ரனுடைய சேஃப்டிக்காக ஹேரை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்கிறது தான் ஈஸியர். ஏன்னா அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் ஈஸி, இல்லைன்னா அவங்களுக்கும் நமைச்சல் வரும். அது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கீப் த ஹேர் ஷார்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம நிறைய ஹேபிட் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் ஆயில் பற்றி அகேன்ஸ்ட் கிடையாது, ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஆயில் வந்து ஹேரை ரொம்ப ஸ்டிக்கியாக மாற்றிடும். அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ நம்ம ஹேர் சீரம் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஹேர் சீரம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஹேர் சீரம் போடும்போது அந்த ஃப்ரிஸினஸ்ஸு அந்த புஷ்ஷுன்னு அப்படி ஆகாத ஒரு கண்ட்ரோல்டாக இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறமா மூணாவது என்ன பண்ணலான்னா ஹேர் கோம்பிங் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே பண்ணணும். அண்ட் ஹேர் வாஷ் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் பண்ணணும். வாஷிங் ஷாம்பு தவிர வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னா இப்போ ரீசெண்ட்லி வந்து நிறைய ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை ஷாம்பு நம்ம ஊரில் கூட கிடைக்குது, ஒரு நல்ல ஆல்டர்னேட். அது வந்து நான் இப்போ ஒரு முடியை காய வைக்க முடியல, அந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்கெல்லாம் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இட் இஸ் குட் ஆல்டர்னேட்டிவ். ஆனால் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஃபியூ திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னெல்லாம் பண்ணலான்னா ஷாம்புவில் நிறைய நுர வர மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு நுர வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லைன்னா இன்னும் போட்டு தேய்ச்சிட்டே இருப்போம். அதனால நல்ல நல்ல ஷாம்பு, நல்ல நுர வர ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கே தெரியும் அழுக்கெல்லாம் போயிடுச்சு அது மாதிரி. ஸோ தீஸ் ஆர் சம் மெத்தட்ஸ் பை விச் கொஞ்சம் ஹேர் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஆன ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டெஃபினெட்லி மினிமம் ஒன்ஸ் அ வீக் நம்ம பண்ணலாம். பட் ட்ரை டு இப்போ அந்த கேர் கிவர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதனால தான் ஹேரை ஷார்ட்டாக வச்சு சிம்பிள் ஹேர் ஸ்டைல், அது நாட்டெல்லாம் இப்போ சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா இல்லைன்னா நிறைய சிக்கு வந்துடும். வேற எதனா காம்ப்ளெக்ஸாலாம் பண்ணின்னு இருந்தான்னா அப்போ அந்த சிக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ தீஸ் ஆர் கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஷாம்பூயிங், ரெகுலர் ஷாம்பூயிங் அண்ட் மெயின்டைனிங் த ஹேர். கௌசல்யா மேமோட கொஸ்டின் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை ஷாம்புனா என்ன அப்படின்றது. ஓகே. ட்ரை ஷாம்பு வந்து இப்போ நம்ம வந்து லிக்விட் வாட்டர் மாதிரி ஒரு ஷாம்பு தானே யூஸ் பண்ணுறோம். ஆமா. தண்ணி லிக்விட் ஷாம்பு. லிக்விட் ஷாம்பு மாதிரி இல்லாத இது ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ஓகே. பட் ஆனால் அது அழுக்கு இருக்கக்கூடியது. ஸோ அந்த ட்ரை ஷாம்பு அப்ளை பண்ணி நம்ம வைப் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அதில் சேம் எஃபெக்ட் ஆஸ் லிக்விட் ஷாம்பு வந்து அதுக்கு கொடுக்கும். நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சில பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் இன் ஒரு ஒரு எதனா கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு ஒரு வாட்டி லிக்விட் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு மற்ற சமயம் எல்லாம் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அழுக்கு போகணும். ஆனால் அந்த டிடிஎஸ் இப்போது நம்மளுக்கு ஹேர் வாஷ் எடுக்கணும்னாலே ஒரு பெரிய ஒரு டிடிஎஸ் ஆக்டிவிட்டி. அது காய வைக்கணும், அப்புறமா அது சிக்கு எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மியாயிடும் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணால். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் ஒன்று அழுக்கு போகணும், அது இந்த ட்ரை ஷாம்பு பண்ணிடும். ஸோ ட்ரை ஷாம்புவோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதுதான். தேங்க்யூ மேம்.
ஆம், நம்மோட அடுத்த கேள்வி வந்து எப்போதுமே க்ளோஸ்டா இருக்க ஏரியாஸ்ல, அதாவது அண்டர் ஆர்ம்ஸ், பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கிற ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை எப்படி பராமரிக்கிறது மேம்? ஆல்ரெடி நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பத்தி உமா மேம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் அந்த பாக்டீரியாஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி சோர்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா, ஹவு டு மேனேஜ் தட்? இப்போ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம சாரி கண்டிப்பா சாரி மேம், சாரி டு இன்டரப்ட். முதல்ல அது ஃபங்கல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க மேம். இல்ல ஜெனரல் ட்ரைனஸா இது வந்து எப்பவுமே அந்த அந்த டேம்ப்னஸ் வந்து ரெகுலரா இருக்கிறதா இல்ல இன்ஃபெக்ஷன்னால வந்திருக்கா, அது என்ன இன்ஃபெக்ஷன்றதையே முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் இட் அன் இன்ஃபெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நார்மலி எனி அடல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வெட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி அடல்ட்டோடைய அண்டர் ஆர்ம்ல வந்து அந்த ஸ்மெல் வரும். அது நார்மல். அது வந்து நத்திங் அப்நார்மல். அது வந்து அடல்ட்ஸ் ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, பெர்ஃப்யூமு, பர்ஸ்பிரண்ட் அந்த மாதிரி எதனா போட்டு தான் அதை கவர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் எவ்ரி பர்சன் ஹாஸ் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் வருது, அது நார்மல் தான். ஆனா இப்போ இன்ஃபெக்ஷன்னு எப்படி தெரியுது அப்படின்னா, அது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிங்கியா இருக்கலாம். இல்லைன்னா ஒயிட், இப்போ ஃபங்கல் எல்லாம் இருந்தா ஒரு மாதிரி ஒயிட் பேட்சஸ் வரலாம். இல்லைன்னா ஸ்கேலினா இப்போ ஒரு மாதிரி ட்ரை ஆயிட்டு, ஒயிட்டா ட்ரை ஆயிட்டு அது அப்படியே தோல் உறிஞ்சி வர மாதிரி இருக்கலாம். அது வந்து ஃபங்கல். பாக்டீரியல் எப்படி இருக்கும்னா, பிளிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பஸ் வர மாதிரி கட்டி கட்டியாயிட்டு, அது குட்டியாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம் அந்த கட்டி. அதில் வந்து ரெட், ஒரு கொஞ்சம் ரேஸ்டாக இருக்கலாம். ரேஸ்டுனா ஸ்டார்டிங் அதுதான். ஃபஸ்ட்டு புண்ணு வர மாதிரி இருக்கும், அப்புறமா அது ரெட்டாகவும், அதுக்கப்புறமா அது கட்டி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அதில் பஸ்ஸு எல்லோ கலராக இருக்கலாம், அதுக்கப்புறமா பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் அது பிளிஸ்டர் பிரேக் ஆகி வெளியில கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து பாக்டீரியல் சிம்டம்ஸ். இப்போ இது ரெண்டுமே வந்துச்சுன்னா இது எல்லாமே மாய்ஸ்சர் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். ஹைஜீன் பார்க்கணும். ஆனா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம டாக்டரை பார்த்து கண்டிப்பா நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஆன்டிபயோட்டிக் வந்து லோக்கலா அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ற மாதிரியும் போடலாம். இல்லைன்னா ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்குதுன்னா அப்போ வாயில் சாப்பிட வேண்டிய ஆன்டிபயோட்டிக்காக நமக்கு எடுத்து தான் ஆகணும். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, தடுக்கிறது பார்த்தாச்சு. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே லோக்கல் ஆன்டிபயோட்டிக் அந்த அந்த இடத்துக்கு பூசுகிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே மருந்து மாதிரி இருக்கலாம். அதாவது பவுடராகவும் இருக்கலாம், இல்லைன்னா க்ரீமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை கூட இருக்கும். ஸோ அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருக்கணும். ஆனால் ஒன் மோர் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் என்ன பண்ணலான்னா, அது ட்ரையாக கொஞ்சம் வச்சிருக்கு. இப்போ வந்து ஸ்வெட் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, அது ட்ரையாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, பொசிஷன்லாம் சொல்லிட்டு வேணா லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணி விடலாம். ஸோ தட் அந்த டேம்ப்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஏரியா இருக்கணும். அதாவது கையெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கணும். இப்படி கவர் பண்ணி வைக்கக்கூடாது. காற்று ஓட்டம் இருக்கணும். காற்று ஓட்டம் இல்லைன்னா தான் அது வந்து ப்ராப்ளம். அதனால தான் அந்த இன்ஃபெக்ஷன் வருது. அடுத்ததா கேள்வி என்னன்னா, நம்ம வந்து கண்கள், மூக்குகள் இல்லைன்னா காதுகளோட சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு என்ன மேம் நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா மேம்? ஓகே. இப்போ பேசிக்கலி இதெல்லாம் ஐஸ், நோஸ் அண்ட் இயர்ஸ். ஓகே, ஷூர். இப்போ ஐஸ், நோஸ் அண்ட் இயர்ஸ் எல்லாமே ஃபேஸ். ஓகே. அதனால அது எப்பவுமே எக்ஸ்போஸ் ஆகியே இருக்கு. எப்பவுமே வெளியில இருக்க தூசோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முன்னாடியே இருக்கு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால நம்மளோட இன்சைட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்ணு, மூக்கு, காது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஏரியா. இப்போ அதில் வந்து இப்போ சில்ட்ரன் வெளியிலேயே உட்கார வச்சிருக்கிறாங்க, வெளியில உட்காந்துருக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ கண்ணு என்ன எப்படி பார்த்துக்கலான்னா, கண்ணில் தான் வந்து அவங்க பார்வையே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கண்ணை பராமரிக்கிறதுல. எப்படி பண்ணலான்னா, கண்ணை வந்து துடைக்கணும்.
கண்ணை எப்படி துடைக்கலாம்னா, இப்போ நம்ம யூசுவலி இப்படி 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 வாஷ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்கிறவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் கண்ணு ஃபுல்லாக மூட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா, நம்ம கண்ணை வந்து இன்சைட்லேருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் க்ளீன், நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் க்ளீன் சுத்தமான காட்டன் துணியை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில முக்கி எடுத்து கண்ணு உள்ள இருந்து வெளில வரைக்கும் துடைக்கணும். இப்படி துடைக்கணும். அதே மாதிரி அந்த டவலை இன்னொரு பக்கம் திருப்பிக்கிட்டு உள்ள இருந்து வெளியில வரைக்கும் அவ்வளோ வரைக்கும் வாஷ் பண்ணாலே போதும். சோப் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதுல அழுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அழுக்கை எடுக்கலாம். பட் சும்மா வெதுவெதுப்பான தண்ணியில இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படி 2 பக்கமும் இப்படி துடைச்சா போதும். அது வந்து க்ளீன் பண்றது. செகண்ட் வந்து இப்போ கண்ணாடி போடுற பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா, நம்ம கண்ணாடியை கூட அப்பப்போ வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்ணு சுத்தம் பண்ணிட்டு இப்போ கண்ணாடியை சுத்தம் பண்ணலன்னா அந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு தான், அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கண்ணுக்கு தான் போகும். ஸோ கிளாஸஸ் யூஸ் பண்றாங்கன்னா அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு அந்த கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னென்னலாம் டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா எரிச்சல் இருக்குது கண்ணுலன்னா கண்ணு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்புறமா கண் வந்து ரெட் ஆயிடுது. ஓகே. அதுக்கப்புறம் 3வது என்ன ஆகும்னா, கண்லேருந்து அழுக்கு வருது. அழுக்கு வந்து வெள்ளையா வரலாம். வெள்ளையா வந்து கொஞ்சம் அழுக்கு ஓகே. ஓகே. அது எல்லாருக்கும் வரும் கொஞ்சம். ஆனா, அதுல வந்து பஸ் மாதிரி எல்லோ கலர்ல அழுக்கு வருது. வந்துட்டே இருக்குது. இல்லன்னா தண்ணி கன்டினியூஸா வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ணுக்குரிய டேஞ்சர் சைன். இந்த மாரி பிரச்சனை கண்லேருந்து நம்மளுக்கு வருதுன்னா, அப்ப நம்ம டாக்டர் பார்க்க வேண்டியது. அது இல்லன்னா நம்ம ரெகுலர் நார்மல் சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம குளிக்க வைக்கும்போது கண்ணை உள்ள இருந்து வெளியில வரைக்கும் தொடச்சா அதே போதும். வேற எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல. சில பேருக்கு சில்ட்ரனுக்கு சம்டைம்ஸ் கண்ணு வந்து ரொம்ப ட்ரையாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வறண்டு போயிருக்குது. கண்ணு எப்பவுமே ட்ரையா இருக்குது. அது சில பேருக்கு கண்ணு மூடி தூங்க முடியல. அப்ப கண் ட்ரையா இருக்குன்னா, நம்ம வந்து சில மாய்ஸால் ஐ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்ல வந்து டியர்ஸ் இப்போ கண்ணீர் இருக்குதுல்ல, அதுதான் நம்மளுக்கு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் கண்ணுக்கு. ஆனா, அது கம்மியா இருக்குது, கண்ணு ட்ரையாவே இருக்குதுன்னா, அந்த மாரி சில்ட்ரனுக்கு வேணா நம்ம கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் ஐ ட்ராப்ஸ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கண்ணோடைய கேர். நெக்ஸ்ட் வந்து நோஸ். நோஸ்ல வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. ஆனா, பட் கோல்ட் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்போ நம்ம நோஸ வந்து ப்ளோ பண்ண சொல்லிக் குடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஓகே. அதாவது நோஸ் சிந்தணும். எப்படி சிந்தணும்னா, கண்டிப்பா ஒரு கர்ச்சீஃப்ல தான் சிந்தணும். வெளியில துப்புறது அந்த மாரி பண்ண விடக்கூடாது. ஒரு ப்ளோ பண்ணது வந்து அது ஜென்டிலா. சில பேர் ரொம்ப லவுடா கன்டினியூஸா ப்ளோ பண்ணி அந்த மாரி பண்ணோம்னா என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ரத்த குழாயெல்லாம் அப்படியே வெடிஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ரத்த குழாய்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால என்ன பண்ணணும்னா, மெதுவா ப்ளோ பண்ண சொல்லணும். அதாவது உள்ள இருக்க சளி மட்டும் வெளியில வர மாரி ப்ளோ பண்ண சொல்லணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, மூக்கு அடைச்சிட்டுருக்கும். கோல்ட் எல்லாம் வரும்போது மூக்கு அடைச்சிடும். ஓகே. மூக்கு அடைக்குதுன்னா, மூக்குக்குள்ள மூக்கு மருந்து நார்மல் சலைன் நேசல் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் சால்ட் வாட்டர் தான் அது. ஆனா அது பாட்டில்ல தான் வரும் நார்மல் சலைன் நேசல் ட்ராப். அத விட்டோம்னா, நம்மளுக்கு நோஸ் வந்து அ அந்த அடைப்பு கம்மியாயிரும். சம்டைம்ஸ் எனக்கு ஐம் நாட் வெரி ஷூர். நீங்க யாருன்னா பேரண்ட்ஸ் வந்து டியூப்ல ஃபீட் குடுக்குற பேரண்ட்ஸ் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கனால வாயில ஒழுங்கா சாப்பிட முடியாதவங்க, டியூப் ஃபீட்ஸ் குடுக்குறவங்களா இருப்பாங்க. அந்த டியூப் சம்டைம்ஸ் கேஸ்ட்ரோஸ்டமியா இருக்கலாம். இல்லன்னா சிலது வந்து மூக்குல இருக்கிற டியூபா இருக்கலாம். இப்ப கிரானிக்கா ரொம்ப நாளா அ சாப்பிட முடியாதவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோஸ்டமி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து மூக்குல டியூப் ஃபீட் குடுப்பாங்க. இப்ப மூக்கு டியூப்ல ஃபீட் குடுக்குறாங்கன்னா, நம்ம கண்டிப்பா அந்த மூக்கு சுத்தி வைப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த டியூப் ஒன்ஸ் இன் 7 டேஸ் கண்டிப்பா மாத்தணும். அது. நார்மலா இருக்கிறவங்களுக்கு சளி இல்ல, டியூப் ஃபீட்ஸ் இல்ல, அந்த மாரி இருக்கவங்களுக்கு எப்படி நோஸ் கிளீன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குளிக்கும்போது கண்ணுக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் பண்ற மாரி காட்டன் பால எடுத்து நம்ம சும்மா தண்ணீல முக்கி எடுத்து அந்த நோஸ சம்டைம்ஸ் கோல்ட் இல்லன்னா கூட அந்த கிரஸ்ட்னா சில காஞ்சு போனா கொஞ்சோண்டு இருக்கும். அத வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அது நம்ப இப்படி புடிச்சு மூக்குக்குள்ள கை விட்டு எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த துணிய கொஞ்சம் துணியில வெட் பண்ணிட்டு, அந்த நோஸ்குள்ள
விட்டு சும்மா ரொம்ப உள்ள விட்டோம்னா ஸ்னீஸ் பண்ணுவாங்க. அந்த நம்மளுக்கு அந்த ரொம்ப கையெல்லாம் உள்ள விட்டும் போது நம்மளுக்கு தெரியும்ல ஸ்னீஸ் வரும். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு அந்த டிப்பை வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஈரம் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி நோஸ்குள்ள விட்டு சும்மா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் பண்ணீங்கன்னா உள்ள அந்த வெட்னஸ்ல உள்ள எதனா அந்த மூக்கில் இருக்கிற ஹேர்ஸில் எதனா ஒட்டி இருக்குதுன்னா அதெல்லாம் டேம்ப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி அடுத்த நோஸில் கூட நம்ம பண்ணலாம். அது வந்து வித் ரிகார்ட் டு நோஸ். தேர்ட் வந்து இயர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் அந்த காட்டன் பட்ஸ் வச்சு ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அது வந்து வெரி வெரி ராங் நோஷன். அது வந்து யாருமே நார்மல் சில்ட்ரன் ஆகட்டும், அடல்ட் ஆகட்டும், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஆகட்டும், யாருக்குமே காது க்ளீன் அந்த இயர்பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம காதே வந்து ஸ்பான்டேனியஸாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான சக்தி எபிலிட்டி இருக்குது நம்மளோட ஓன் இயர்ஸ்க்கு. ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் இருக்கிற சில்ட்ரனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டேம்ப் கிளாத் வச்சு கண்டிப்பாக இப்போ நம்ம இயர்ஸ் க்ளீன் பண்ணும்போது நம்ம சும்மா இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது. இப்போ இந்த இயர்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் பள்ளம் இதெல்லாம் இருக்குதுல்ல உங்களால் பார்க்க முடியுதுல்ல, அதே எங்கெல்லாம் ஃபோல்ட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு இப்படி 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 அப்படி பண்ணோம்னா இங்க மேல இருக்கிற அழுக்கு இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இப்படி பண்ணோம்னா இங்கேயும் மட்டும்தான் தேய்ப்போம். ஸோ நம்மளுடைய டவல் வந்து எல்லாருக்கும் புரியுதுல்ல, என் காதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் நம்ம இயர்ஸை க்ளீன் பண்ணணும். அது நம்பர் 1. ஸோ கிளாத்தை வச்சு அப்படி க்ளீன் பண்ணணும். செகண்ட் வந்து எதுவுமே காதுக்குள்ளே விடக்கூடாது. நிறைய சில பேருக்கு வந்து எக்ஸசிவாக வேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து நார்மலாகவே க்ளீன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸ்லி. ஆனால் சில பேருக்கு வந்து வேக்ஸ் வந்து நிறைய வருது. அப்போனா நம்ம வேக்ஸ் சால்ன்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை வேணால் காதுக்குள்ளே போடலாம். அது காதுக்குள்ளே விட்டுட்டு கூட நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு திரும்ப துணியோ பட்ஸோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது தானாக க்ளீன் ஆயிடும். இப்போ நம்ம சம்டைம்ஸ் நம்ம காது அடைப்பு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாலோ பண்ணால் அந்த அடைப்பு போகுது கரெக்டா. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி. அதனால எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது தானா நம்ம த்ரோட்டுக்குள்ளே வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இறங்கிடும். அதனால அது இன்னொன்று உள்ள போட்டு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் இப்போ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்கிறவங்க வந்து ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹியரிங் எய்ட்ஸ் இருக்க சில்ட்ரன் வந்து நம்ம இந்த ஹியரிங் எய்ட்ஸோடைய கேரை பார்க்கணும். அந்த எய்டு நல்லா க்ளீனாக தொடச்சி ஃபிக்ஸ் பண்ணணும். அதனுடைய வால்யூம்ஸ் கரெக்டாக செட் பண்ணணும். அந்த எய்டோடைய எப்போ ரீப்ளேஸ் பண்ணணுமோ அது ப்ராம்ப்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் இது நான் சொன்னது வந்து எல்லா விதமான சில்ட்ரன் அண்ட் எல்லா விதமான நீட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஐஸ் இயர்ஸ் அண்ட் நோஸ் பற்றி சொன்னேன்னு நினைக்கிறேன். வேற எந்த டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தயவுசெய்து. எனக்கு இந்த முந்தின கொஸ்டினுக்கான ஒரு கேள்வி அது ஆக்சுவலா. அண்ட் நம்ம வந்து பீங் அ கேர் கிவர், அவன் பெட்ரிடன், என் சன் இஸ் அ பெட்ரிடன் சைல்ட். ஸோ அவனுக்கு எல்லாமே வந்து டோட்டலா பெட்ரில் தான் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணும் போதோ இல்லாட்டி வந்து இந்த மோஷன் போயிட்டாக்கா அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது டு வி ரியலி நீட் டு வேர் கிளவுஸ் அண்ட் மாஸ்க் அண்ட் எவ்ரி திங்? அதுதான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தாக்கா எல்லா இடத்துலயும் வரவங்க எல்லாம் போட்டுப்பாங்க பண்ணுவாங்க. பட் வி ஆர் யூஸ் டு டூயிங் இட் வித்வுட் பேர் ஹேண்ட்ஸ்ல பண்ணி பழகிடுது. Is it necessary that we should wear gloves It and is masks? not necessary. ஆனா there is a catch. அங்க கண்டிப்பா ஒரு catch இருக்கு. It is not necessary. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கும் போது நம்ம கிளவுஸ் மாஸ்க் எல்லாம் போடுறது இல்லை. ஸோ இட் இஸ் த சேம் திங். ஆனால் அது ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஆனால் நம்ம பாடிஸ்க்கு நம்ம பண்ணுறது கிடையாது. அதனால யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதில் கேட்ச் என்னன்னா இப்போ நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணோம்னா அது ப்ராம்ப்டாக டிஸ்கார்ட் பண்ணணும். எங்கே டிஸ்கார்ட் பண்ணணும் அங்கே டிஸ்கார்ட் பண்ணணும். செகண்ட் திங் நான் கண்டிப்பாக சோப் போட்டு கை கழுவணும். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் ஹேண்ட் வாஷிங் நம்மளுக்கு இந்த கோவிட் வரும்போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் கை எப்படி கழுவணுன்றது நல்லா ஈஸியாக பழகிடுச்சு, ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இன்னும் முன்னாடி இப்படி கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து தெரியுது இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள்
ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளவ்ஸு மாஸ்க் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. மாஸ்க் வந்து நம்மளுடைய ஓன் வில். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தாங்கவே முடியல, ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குதுன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக கிளவ்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் டயப்பரில் நீட்டாக போயாச்சு, நம்ம டயப்பர் வெளியில் எடுத்துட்டு நல்ல ஒரு வைப் பண்ணிட்டா அந்த மெஸ் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து அதை பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது, அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் போடலாம். அது வந்து டோட்டலி யுவர் சாய்ஸ். ஏன்னா யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் டூயிங். நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் யூ கேன் டிசைட். நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையா. கண்டிப்பாக ரொம்ப மெஸ்ஸியாக ரொம்ப ஃபுல்லாக ஸ்மியர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம போட்டுட்டு பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு ஏப்ரல் கூட போடலாம், தப்பு கிடையாது. பட் அதர்வைஸ் நாட் நீடட். ஓகே. அண்ட் இந்த ஐ கேர் பத்தி ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஆட் ஒன் திங். பிகாஸ் என் பையன் வந்து பெட் ரிடன் அண்ட் ஹி டசன்ட் க்ளோஸ் ஹிஸ் ஐஸ் ஃபுல்லி தூங்கும்போது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதா, சம்டைம்ஸ் ஹி பிகம் செமி கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ் மாதிரி இருந்ததுன்னா கண்ணு ஓப்பன் ஆனதாக்கா அந்த டஸ்ட் எல்லாம் உள்ள போய் அண்ட் he lost his vision twice and he got it back. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, whenever he is semi conscious or unconscious, you know that you just put a tape. இப்படி மேல ஒரு டேப் ஒட்டி இழுத்து இப்படி ஒரு டேப் ஒட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அது ஷூர், just wanted to டெஃபினெட்லி. add that. அது டேப் பண்ணலாம். ஐ ஷீல்ட்ஸ் இப்போ இருக்குது இல்லை, Okay. ஐ ஷீல்டு கூட யூஸ் பண்ணலாம். Oh. ஐ ஷீல்ட் இப்போ நம்ம ஃப்ளைட்ல போறவங்க எல்லாம் போட்டுட்டு, பட் மேக் ஷுர் தி ஐஸ் ஆர் க்ளோஸ்ட். Close. ஐ ஷீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேப்பிங் ஆஃப் தி ஐஸ் கூட பண்ணலாம். நிறைய பண்ணுவாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கூட அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கண்ணெல்லாம் டேப் பண்ணிடுவோம், ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் ட்ரையிங் ஆஃப் தி ஐ. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலா வந்து ஒரே ஒரு கொஸ்டின் ஃப்ரம் அ ஃபாதர் ஆஃப் 24-year-old பாய். அவர் வந்து த சன் இன்சிஸ்ட் டு ரிமூவ் த ஹேர்ஸ், பட் அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்க ஹேர்ஸை வந்து நம்ம முறையா எப்படி ரிமூவ் பண்ணலாம் மேம்? ஓகே, ஓகே. ஆக்சுவலி இது வந்து இட் இஸ் நாட் எ நெசசிட்டி. ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து நாட் அ மேண்டேட்ரி, நாட் அ நெசசிட்டி திங். பிகாஸ் நம்ம வந்து One ரிமூவ் thing to add, if the child himself is asking, I need to remove it. So what in that case, what we need to do, ma'am? ஸோ டெஃபினட். இப்போ ஈவன் ரெகுலர் அடல்ட்ஸ் வந்து சம் ஆஃப் தெம் வில் வாண்ட் டு ரிமூவ் தேர் ஹேர், சம் டு நாட். இப்போ இதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ட்ரிம்மிங் இருக்குது, ஓகே, ஷேவிங் இருக்குது, வேக்சிங் இருக்குது. ஓகே, இதில் நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறது வந்து ஷேவிங். ஓகே, பட் ஷேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ மென் ஃபேஸ் ஷேவ் பண்ணுறவங்களுக்கே தெரியும் இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இன்ஃபெக்ட் ஆகலாம். ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் நல்லா இன்ஃபெக்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் ஆஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரிஸ்க் வந்து எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிம்மிங் தான் ஈஸியஸ்ட். ட்ரிம்மிங் இல்லைன்னா கிளிப்பிங். அதாவது நிறைய இப்போ ப்ரைவேட் பார்ட்ஸோட ஹேர் எல்லாம் வந்து லாங்காக இருந்தாலும் கேர்ள் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்ஸஸ் ஹேரை வந்து வெறும் சிசர்ஸ் வச்சு கிளிப் ஆர் ட்ரிம்மிங் பண்ணலாம். தட் இஸ் த சேஃபஸ்ட் அண்ட் தி ஈஸியஸ்ட். அதாவது உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. பட் ஆனால் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனால வி ஆர் நாட் காசிங் அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இன்ஃபெக்ட் எல்லாம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறது என்னன்னா, அவங்க டயப்பரு போடுவாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது, யூரின் கண்ட்ரோல் இருக்காது, மோஷன் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அது திரும்ப நம்ம போய் மாற்றுற வரைக்கும் அந்த டயப்பர்லேயே தான் இருக்கும் அது. ஸோ நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஓப்பன் ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் இந்த யூரினோ மோஷனோ டச் ஆச்சுன்னா அது இன்ஃபெக்ட் ஆயிடும். அதனால ட்ரை அவாய்டிங் ஷேவிங். இப்போ சைல்டு கேட்குதுன்னா யூ மீட் அட் த மிட் பாயிண்ட். சரி அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குதா, அப்போது சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணிட்டோன்னா, இந்த கிளிப்பர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ண ஷேவ் சொல்ல நான் ட்ரிம் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட் கம்மியாகும். பட் நீங்கள் வந்து அதே சமயத்தில் நீங்கள் அந்த சைல்டை வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸை கம்மி பண்ணிடுறீங்க. ஸோ ஷேவிங் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடும். அந்த இடத்துல படுற யூரின் ஸ்டூல்ஸ் எல்லாம் வந்து மோஷன் எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும். அண்ட் த வர்ஸ்ட் திங் தட் யூ கேன் டூ, அது பண்ணவே கூடாதுன்றது வந்து வேக்சிங்.
வேக்சிங். ஓகே, வேக்சிங்ன்றது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் ப்ரைவேட் பார்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இஸ் பெட்டர். பட் ஆனால் ஒரு ஆப்ஷன் வேறு வழியில் எனக்கு பண்ணித்தான் ஆகணும்னா ட்ரிம்மிங் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் யூஸிங் சிசர்ஸ் ஆர் கிளிப்பர்ஸ். பட் கண்டிப்பாக எனக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஷேவிங் பண்ணலாம். அப்போது நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நான் சொன்னதுக்கு இப்போ ஹேர் ஃபாலிகல்ஸ் ஓப்பனாக இருக்கிறத கவர் பண்ணணும், அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நீங்கள் அப்பப்போ அந்த டயப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருணும். தேங்க்யூ மேம். மேம் இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து 2 கொஸ்டின் சேட் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் விஜய் மூர்த்தி வந்து கேட்டிருக்காங்க, வாட் அபவுட் சிஓ வாஷிங்? சிஓ வாஷிங்னா என்ன அப்படின்னு? அவங்க கோ வாஷிங்னு எழுதியிருக்காங்க. வாட் யூ மீன் பை கோ வாஷிங்? மேம், விஜய் மேம், are you there? கேன் யூ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்? ஓகே, பை விச் டைம் நான் இந்த மிஸ்ஸஸ் மகேஸ்வரி அனுப்பின மெசேஜ் கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Alternative method for showers. அது பார்த்தாச்சு. பட் செகண்ட் கொஸ்டின் இஸ் ஹவு டு ஐ மெயின்டைன் ஹைஜீன் இன் ப்ரைவேட் பார்ட்ஸ்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து செப்பரேட்டாக சொல்கிறேன். பாய்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் அந்த ஃபோர் ஸ்கின்ன்றது வந்து இந்த டிப் ஆஃப் த பீனஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்கின் இருக்கும்ல, அதை ரிட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அது கொஞ்சம் பின்னாடி அது ரிட்ராக்டபிள், அதை ரிட்ராக்ட் பண்ணி அந்த டிப்பை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த இந்த டிப் ஆஃப் த பீனஸ்க்கும் அந்த ஃபோர் ஸ்கின்னுக்கும் இடையில வந்து அந்த நிறைய ஸ்மெக்மான்னு சொல்லுவோம். அந்த ஸ்மெக்மான்றது வந்து அது ஒரு டெப்ரி, அதாவது அந்த ஸ்கின்னோடைய டெட் டிஷ்யூ அதெல்லாம் அது கலெக்ட் ஆகிட்டு அது இன்ஃபெக்ட் ஆகும். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நார்மல் சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிட்ராக்ட் பண்ணி வாஷ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் எல்லாம் அவங்களே வாஷ் பண்ணிக்க முடியாத பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இன்டென்ஷனலி இப்போ சர்க்கம்சைஷன் பண்ணியிருக்கிற சைல்டுனா அந்த ஃபோர் ஸ்கின் இருக்காது. ஓகே, அந்த சர்க்கம்சைஸ் பண்ணாத சில்ட்ரன் அந்த ஃபோர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி நம்ம அதை கொஞ்சம் ரிட்ராக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். எவ்ரி டே அந்த பாத்தில் அது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும். அது வந்து இஸ் ஒன் வே. நீங்க ஷாம்புங்கும் போது there is one more thing that I would also want to tell. இதுல என்னன்னா நம்ம ஹேர் வாஷ் எப்படி கொடுக்கறதுன்றது வந்து ஒரு டவுட்டா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைய பாத்ரூம்ல படுக்க வைக்க முடியல, உட்கார வைக்க முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னா நம்ம பெட்லயே வந்து ஹெட் சைடு இருக்குது இல்ல, அந்த ஹெட் சைடை வந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து அடியில It's not audible. Yeah, ma'am has left the meeting due to connectivity issues, I guess. Ma'am is not there in the meeting. Yeah. Hi, am I audible? Sorry, something happened and I. Yes, ma'am, Okay, you are yes. audible, ma'am. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள கொஞ்சம் பெட்லேயே கூட கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தலையை கொஞ்சம் பெட்டுக்கு ஓரத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு அடியில் ரப்பர் ஷீட்டோ, ஐம் ஷுர் நீங்கள் நிறைய பேர் ரப்பர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ரப்பர் ஷீட்டோ இல்லை பெரிய பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எதுனா ஒன்று இப்படி தலைக்கு அடியில் இப்படி போட்டு இந்த 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 லாங்காக இருக்கிற ரப்பர் ஷீட்டை நம்ம அடியில் வந்து பக்கெட்டில் வச்சு
anything else? Video is freezed. We couldn't see you. Probably you can switch off your camera, ma'am. Due to connectivity, it's getting hanged up. Janaki ma'am, would you like to add on Vijay ma'am's question? It's Like about for example, co-washing, is it? yeah, that means I think it is called, she says it is an alternative method for shampooing. Yeah. When So I search in the net, it's called conditioner washing, it says. basically using conditioner instead of shampoo. That's only to pat the hair and give it some kind of, polished look. நீங்க பண்ணலாம் பட் ஷாம்பு வாஷ் தான் உங்களுக்கு அந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும் ஸ்கேல்ப்ல இருந்தெல்லாம். அது வந்து டெஃபினட்டா அவங்க சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஷாம்பு வாஷ் கண்டிப்பா பண்ண வேண்டியிருக்கும். பட் ரெகுலரா வாஷ் பண்ணணுங்கிற நிலைமை வருதுன்னா நீங்க அந்த கண்டிஷனர் வச்சு பண்ணலாம். தட்ஸ் ஒன் பிராக்டிஸ். பட் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு அது ரொம்ப அப்படி ஒரு தேவைப்படுதா எனக்கு தெரியல. யூஸ்வலா கொஞ்சம் பீப்புள் ஹூ கோ அவுட் தே ரியலி வாண்ட் டு ஹாவ் அ குட் ஹேர் டூ அந்த மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிப்பாங்க. ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்டூடெண்ட் பொறுத்த மட்டும் எஸ் நீட் அண்ட் டைடியா இருக்கணும், அதே சமயம் கிளீனா நம்ம இன்ஃபெக்ஷன்லாம் வராம பாத்துக்கணும். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ கண்டிஷனிங் யூஸ் பண்றது வந்து யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் சம் நரிஷ்மெண்ட் டு த ஹேர். பட் அந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், வாஷ் பண்ணணும்னா ஷாம்பு போடணும். மைல்டு ஷாம்புவா போடுங்க. இல்ல இப்போ இந்த இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ யூஸ் பேபி ஷாம்பு தான், ரொம்ப பெரிய ஷாம்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த அலர்ஜின்ஸ் ஏதாவது இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்க பேபி ப்ராடக்ட்ஸ்லயே ஏதாவது ஒரு ஷாம்புவை வாங்கி போடலாம் இந்த பசங்களுக்கு. மேம் சொன்ன மாதிரி, மிஸ் எஸ்தர் காந்தி சொன்ன மாதிரி, நீங்க தூக்கி கூட்டிட்டு போய் குளிப்பாட்ட முடியாத குழந்தைங்கள படுக்கையிலேயே வச்சுட்டு நம்ம மண்டைய தலையை பிடிச்சிட்டு அப்படியே முகத்துல படாம தலையை மட்டும் அப்படியே வாஷ் பண்ணி நீங்க துடைக்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆள் ஹெல்ப் தேவை. அப்போ தனியா ஒரு ஆளால நீங்க பண்ண முடியாது. சோ மாம் அண்ட் டேட் இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அசஸ் பண்ணாதான் நீங்க அந்த மாதிரி பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு லெஸ் ஸ்ட்ரெனுவஸ் ஆகும். ஒன்ஸ் அ வீக் நீங்க அந்த அட்டெம்ப்ட் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் வித் யோர் பார்ட்னர்ஸ் ஹெல்ப், சம்மன்ஸ் ஹெல்ப். சோ படுக்கையிலேயே கொஞ்சம் பெட்டுக்கு கொஞ்சம் வெளியே தலையை கொண்டுட்டு கீழே ஒரு டப்பை வச்சுட்டு அப்படியே வாட் எவர் யூ நீட் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே டவலால தொடச்சிட்டு யூ கேன் ஈவன் ப்ளோ ட்ரை, யூஸ் ப்ளோ ட்ரை அண்ட் ஆல்சோ ட்ரை த ஹேர். பட் மிஸ் எஸ்தர் சொன்ன மாதிரி நீங்க ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் சின்ன குழந்தை ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் பொறுத்து மட்டும். that's what I would like to add. Yes, ma'am. Thank you, ma'am. Ma'am, you were continuing. Can you finish that? You were saying something. Esther, ma'am? Yeah, I think I made my point. Yeah, okay. If it is done, ma'am, Janaki ma'am, you can No, go ahead. Esther ma'am was saying for boys, she said, and then she said she started saying something for girls. You were Okay, saying for for boys, yeah. girls, okay, for girls, for boys it is definitely அந்த penis ஓட tip retract பண்றது. For girls வந்து menstrual hygiene definitely ரொம்ப ரொம்ப important. And every time pads change பண்ணும்போது நம்ம கண்டிப்பா soap and water வச்சு wash பண்ணி தான் ஆகணும். menstruation இல்லாதப்போ sometimes white discharge வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் லைட் ஒயிட்டா இருந்தா பரவாயில்ல. ஆனா அது வந்து கர்ட் மாதிரி அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து அது வஜைனல் இன்ஃபெக்ஷன்ன்றது ஒரு சிம்டம். வஜைனல் இன்ஃபெக்ஷன்களை வந்து கர்டா இருக்கலாம், கர்ட் மாதிரி தயிர் மாதிரி வரலாம், இல்லைன்னா எல்லோ கலர் மஞ்சள் கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒயிட்லயே பிளட் ஸ்டெயின்டா இருக்கலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது இன்ஃபெக்ஷனான ஒரு அறிகுறி. அப்போ அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து தரணும். பட் டெஃபினெட்லி எல்லாருக்கும் என்ன காமனா காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ், ரொம்ப டைட் ஃபிட்டிங் அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்மா
காட்டன் பிரீதபிள் அண்டர் கார்மெண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அது ஒன்ஸ் இன் ட்வைஸ் அ டே சேஞ்ச் பண்ணா கூட தப்பே கிடையாது. ஆனா எல்லா அண்டர் கார்மெண்ட்ஸையும் வெயில்ல தான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில வாஷ் பண்ணா கூட ரொம்ப நல்லது. ஆனா சன் ட்ரை பண்ணணும், வெயில்ல தான் காய போடணும். நிழல்ல காய போட்டா நம்மளுக்கு அதுல இருக்கிற கிருமி இறந்து போகாது. ஸோ வெயில்ல நல்லா காய போடணும். Thank you very much for being here with us. Janaki ma'am, can you please give a brief summary? Yes, of We have course. come to the end of the session. Sure. So thank you very much, Miss Esther Kanti. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் which I would like to add also is நீங்க வந்து இன்னர் வேர் எல்லாம் வந்து ஒன்ஸ் இன் 3 months வந்து கம்ப்ளீட் வார்ட்ரோபே சேஞ்ச் பண்ணணுங்க. இன்னர் வேர் நான் பார்த்திருக்கேன், அண்டர் பேண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா வருஷம் ஃபுல்லா அதே யூஸ் பண்ணுவாங்க. So it is always safe to kind of discard once every 3 months, discard whatever you are using. Even for normal people, it is a good practice. So whatever you're using, discard it, buy a new set. So 4 to 6 innerwears for every 3 months you can afford. But definitely it's a good practice to buy and use like that. என்னதான் அந்த துணிமணியும் வேர் அண்ட் டயர் இருக்கும் ரெகுலர் ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி அதை நீங்க துணிமணியை நல்லா மெயின்டைன் பண்றீங்களா ப்ராப்பராங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த ஒன்ஸ் இன் 3 months இன்னர் வேரை கம்ப்ளீட்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட். அண்ட் ஃபார் டுடே வி ஹேட் அ வெரி குட் யூஸ்ஃபுல் செஷன் ஆன் பர்சனல் ஹைஜீன். மெயினா வந்து குளிக்கிறது எப்படி, ஹேர் வாஷிங் பத்தி சொன்னாங்க மிஸ் எஸ்தர். அண்ட் குளிக்க வைக்கிறது, நகம் வெட்டுறது பத்தி சொன்னாங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸ்வெட்டிங், ஃப்ரிக்ஷன், மால் நரிஷ்மெண்ட் அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. நீங்க நம்ம டெஃபினட்டா நம்ம எல்லாம் குழந்தை பிறந்தா கை குழந்தைய நம்ம எப்படிங்க டீல் பண்ணுவோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இந்த பசங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ குளிச்ச உடனே நகம் வெட்டுங்க. இது சாஃப்டா இருக்கும், அப்போ நெயிலும் சாஃப்டா இருக்கும், கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சின்ன நெயில் கட்டர் பார்த்து வாங்குங்க. பெருசு பெருசா நம்ம யூஸ் பண்றதே வாங்கிடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி நெயில் கட்டர் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். அவங்களோட நெயில் கட்டர் தனியா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துணியால தொடச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஒரு உப்பு தண்ணி இது பண்ணி தொடச்சிட்டு கட் பண்ணா கூட இன்ஃபெக்ஷன்லாம் நம்ம வராம பாத்துக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க மேடம். நீங்க மசாஜ் கொடுக்கலாம், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டு குளிக்க வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. போஸ்டரை சேஞ்ச் பண்ணும் அடிக்கடி. நகராமையே படுத்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி போஸ்டர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. லைக் ஆல்வேஸ் வி சே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைங்களை பத்தி பொறுத்த மட்டும். ஏன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர்ல, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல தான் கிடைக்கும். நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம நிறைய காய்கறி, இது சாதம், நம்ம நிறைய மீட்டு அதெல்லாம் கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் கெயின் இல்லாம பாத்துக்கிட்டீங்கனாலும் நல்லது, உங்களுக்கு ஈஸி ஹேண்டில் பண்றது. சோ அதுக்கேத்தாப்புல சத்துள்ள உணவா போர்ஷன் கண்ட்ரோலா பண்ணி பார்த்து கொடுங்க. ஹேர் ஹைஜீன் பத்தி சொன்னாங்க. ஷார்ட் ஹேர் twice a week, so once a week or once in 2 weeks definitely hair wash பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை ஷாம்பூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி நம்ம பார்க்க போறோம். ஃபங்கல்னா அந்த ஒயிட் பேட்சி ஸ்கேலிங், பாக்டீரியல்னா உங்களுக்கு பிளிஸ்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போக முடியும். வராம பாத்துக்கிறது ப்ரிவென்டிவ் ஃபேக்டர்ஸ் நம்ம பேசினோம். ஐ, இயர், நோஸ் கேர் பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. இன்சைட் அவுட் கண்ணு கிளீன் பண்றது. இயரை வந்து நீங்க நேச்சுரலாவே அது கிளீன் ஆயிடும். பட் அந்த வெளி அவுட்டர் மடல் மட்டும், அந்த காது, அந்த பின்னான்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் துணி வச்சு நல்லா தொடச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. நோஸ் அப்கோர்ஸ் மேல்புறமா வெளிப்பக்கமா ஜென்டலா தொடச்சா போறோம், ரொம்ப டீப்பா உள்ள போக கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐ வேக்ஸ் நிறைய வந்தா சோலி வேக்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாங்க. டீசென்சிடைசேஷன் அண்ட் கியூ கார்ட்ஸ். இது வந்து ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்களுக்கும். ஏன்னா போர் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்க பிக்சர் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பசங்களுக்கு. தே மே என்கேஜ். ஸோ அதை ஒண்ணு நல்ல விஷயம் நீங்க பண்ணலாம். மென்ஸ்ட்ருவல் கேலண்டர் எத்தனை பேர் மெயின்டைன் பண்றோம்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மென்ஸ்ட்ருவல் கேலண்டர் ரொம்ப முக்கியம். வரத்துக்கு முதல் நாள் முன்னாடியிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் டைம்னு மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு அந்த
பேட் போட்டு அந்த அண்டர்வேரை அவங்களுக்கு காமிக்கணும், திஸ் இஸ் கோன் பி யோர் டைம்னு. ஸோ இதெல்லாம் அசோசியேட்டிவ் லேர்னிங். அப்பதான் அவங்களுக்கு ஓகே ஆன்டிசிபேட் பண்ண முடியும். And then removing pubic hair ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பத்தி கேக்குறாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஃபால்ஸ் நோஷன் இருக்கு, ஹேரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கிளீனா வச்சுட்டோம்னா அது ஹைஜீன் நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி ஹேர் இருக்கிறது சேஃப்டி, அங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இயற்கையா கொடுத்துருக்கிறது சேஃப்டிக்கு தான். ஸோ அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு மிஸ் எஸ்ஸரும் சொன்னாங்க, எக்ஸ்பர்ட்டும் சொன்னாங்க. அந்த ட்ரிம்மிங் தான் சேஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஷேவிங் வேக்சிங்கை விட ட்ரிம்மிங் தான் சேஃபஸ்ட் ஆஃப் ஆல்னு சொன்னாங்க. And most important thing for the boys, பெனிஸ்ல அந்த ஃபோர் ஸ்கின்னை ரிட்ராக்ட் பண்ணி கிளீன் பண்ணணும். ஏன்னா சால்ட் செடிமெண்ட்ஸ், யூரினேஷன் இருக்கு இல்லையா, அதோட பாடிலி ஃப்ளூயிட்ஸ், அப்புறம் டெட் ஸ்கின் இதெல்லாம் அந்த இடத்துல கலெக்ட் ஆயிருக்கும். அதனால கூட அரிப்பு வரும். அங்க வந்து கைய வைக்கிறாங்க. சோ இந்த பேர் நிறைய பேர் வந்து என்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், அங்க கைய வச்சுட்டே இருக்காங்கன்னு. ஏன்னா மெயின் இதுதான், அங்க சால்ட் செடிமெண்ட்ஸ் இருந்தா அரிப்பு வரும். ஸோ ஃபோர் ஸ்கின்னை ரிட்ராக்ட் பண்ணி நீங்க ஜென்டலா ஒரு காட்டன் கிளாத் டேப் பண்ணி கூட தொடச்சு விடலாம். அப்படி சில பேர் ஃபாசெட்டை வச்சு ஹார்ஷா தண்ணி அடிப்பாங்க அந்த இடத்துல, வெஜைனாலியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர் ஸ்கின் ரிட்ராக்ட் பண்ணி தண்ணி அடிக்கிறீங்கன்னா அது வந்து எல்லாம் ரொம்ப ஜென்டல் டிஷ்யூஸ், அதெல்லாம் ரப்சர் ஆயிடும். அதனால நம்ம துணி வச்சு, காட்டன் துணி வச்சு அப்படியே தொடச்சு விடுறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா ஜஸ்ட் தண்ணியால அப்படியே போர் பண்ணணும், ஸ்பிளாஷ் பண்ணக்கூடாது. யூ ஷுடன்ட் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வாட்டரா இல்லை இது பண்ணக்கூடாது. அண்ட் தென் வெஜைனல் டிஸ்சார்ஜ் பத்தியும் சொன்னாங்க, இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ரெகுலர் டிஸ்சார்ஜ் இஸ் ஒயிட் திங் விச் இஸ் ஓகே, பட் அதுவே கொஞ்சம் yellowisha இருந்தது, கிரீனிஷா இருந்ததுன்னா இட்ஸ் sign for some vaginal infection, doctor கிட்ட போகணும்னு சொன்னாங்க. So we had a very very useful session today. Hope parents எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்சைட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள் கேட்டீங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்க கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் சந்தேகம் வந்தா கூட நீங்க இமெயில் பண்ணலாம் எங்களுக்கு, கேர் கிவர்ஸ் அட்வொகேசிக்கு. we will address that and we will also try to reach out to Ms. Esther Kanti, அவங்க மேம் கிட்ட கேட்டு அதுக்கு என்னன்னு we will try to bring it to you. So with that, I thank everyone for joining this session and have a good day. Thank you. Thank you for that very short and summary. So I request everyone to attend this program continuously and benefit from the essential series to come, that we are planning more important topics. Next month February la newsletter release பண்றோம். So doctors and caregivers perspective ஓட கேர் கிவரா உங்களோட இன்புட்ஸ் இல்லைன்னா உங்களோட சைல்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னா நீங்க சேட் பாக்ஸ்ல இருக்க இமெயில்ல சென்ட் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல நம்ம இமெயில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நியூஸ் லெட்டரோட லிங்க்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண நியூஸ் லெட்டர்ஸை படிக்கிறதுக்கு அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம், வெப்சைட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த சீரீஸை புதுசாக பார்க்குறவங்க வந்து முன்னாடி நடந்த செஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்ம கேர் கிவர்ஸ் அட்வொகேசி குரூப்போட யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. Thank you.